GTN வந்திருக்கோம். அந்த காலேஜ்ல வைப் கண்டிப்பா வரும்ல. திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா சர்ச்சாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கும், எல்லா விஷயத்துக்குமே வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருக்கும் சார். இது சார் எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒரு பசங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, ஒரு பொண்ணுங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, எப்படி பசங்க செக்யூராக இருக்கணும், பசங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்க டேலண்ட்லாம் எப்படிலாம் எக்ஸ்போஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே A to Z எங்கள் காலேஜ் பக்காவாக நொறுக்கி வச்சுருவாங்க. கேம்பஸ் நீட்டாக இருக்கும்க்கா, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் நிறையா. உங்களோட ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எஸ், ஐ அம் ஃபைன். வெற்றி ஜெயிக்கிறோம். எப்படி சார் இவ்ளோ வைபா இருக்கீங்க? நம்ம ஒரு காலேஜுக்கு வந்திருக்கோம். என்ன காலேஜுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? என்ன காலேஜ் சார்? திண்டுக்கல் GTN வந்திருக்கோம். எஸ் அந்த காலேஜ்ல வைப் கண்டிப்பா வரும்ல. பாசிட்டிவ் எனர்ஜின்றது நம்ம நினைச்சாலும் வராது. அது வந்துட்டு ஒரு விஷயம், அது எல்லா கிட்ட இருந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆரான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாஸ் யூ ஹேவ் தட் ஆரா. இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். முக்கியமாக டாக்டர் ரத்னம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அவர் தான் ஃபவுண்டர் இங்கே. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி அவர் எவ்வளோ ஃப்ரீயாக என்கிட்ட பேசியிருந்தார். இந்த பிஸி ஷெடியூல்லேயே அவர் என்கிட்ட ஃப்ரீயாக பேசியிருந்தார். த சேம் டைம் அவங்களோட சன் மிஸ்டர் துரை அண்ட் வெங்கடேஷ், 2 சன்னுமே ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே. அண்ட் ஐயா பற்றி எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஐயா பரிச்சயம் எனக்கு கேட்கல. இந்த திண்டுக்கல் மாரியம்மன் நிகழ்ச்சியில் நான் அவரை பார்த்துருக்கேன். அதாவது மாரியம்மன் கோவில் மட்டும் இல்லை, இந்த ஊரில் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா சர்ச்சாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கும், எல்லா விஷயத்துக்குமே வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருக்கும் சார். இது அந்த நல்ல மனிதரை இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவரோட காலேஜில் இன்னைக்கு நான் ஒரு சின்ன சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல். எஸ், வெல்கம் டு GTN குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். பசங்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன். ஸோ எல்லா செலிபிரிட்டிஸும் வரதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் யாரை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ எவ்ரி ஒன் இஸ் லைக் இல்லை இவரை பார்க்கணும், ஐ லவ் த வே ஹி டான்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் லவ் ஃப்ரம் த ஆடியன்ஸ். ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ? இல்லை, அது எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட் சேம் டைம் வந்து அதுதான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ அது இன்னும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு தான் நம்ம ஏங்கியிருப்போம். ஸோ அது மறுபடியும் கிடைக்கும்போது அது வந்து ஓகே ரிசீவ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் போகலாம். ரொம்ப நாள் ஏங்கின ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம்ல இதை நம்ம. ஸோ டெல்மி, அப்போ வந்து காலேஜ் வைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ வந்துட்டு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, ஸோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க. ஹவ் இஸ் இட் ஃபார் யூ? எனக்கு காலேஜ் வைப் வந்து எனக்கு எப்போவுமே பயங்கர எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நான் காலேஜே படிக்கல. ஸோ அந்த லைஃபே நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எல்லாம் காலேஜ் போகும்போது இந்த மாதிரி இதுதான் எனக்கு எனர்ஜியாக இருக்கும். இப்போ நாளைக்கு போய் மறுபடியும் அடுத்த நாள் வேலை பார்க்குறதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒன்று இல்லை, ஒரு மாதிரி தெம்பாக போய் நம்ம வேலை. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா என்ன கோர்ஸ் எடுத்திருப்பீங்க? ஆனால் எல்லாம் எடுக்கிறோம் விஸ்காம் தான். எல்லாம் எடுக்கிறோம் விஸ்காமில். நீங்கள் வந்துட்டு வாட் இஃப் சுச்சுவேஷன், சப்போஸ் காலேஜ் போயிருந்தோன்னா, சப்போஸ் நம்ம சேட்டப் பண்ணியிருந்தோன்னா, எல்லாரும் வந்துட்டு காலேஜில் ஒரு வாட்டியாச்சும் நம்ம பிரின்சிபல் கிட்ட டீச்சர் கிட்ட செம்மையாக அடி வாங்குவோம், திட்டு வாங்கியிருப்போம். நீங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி மாட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துலேயும் மாட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் தான் மாட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஜிடிஎன் காலேஜோட விஸ்தாரா 2K26 கல்ச்சுரல்ஸ் இருக்கும். நம்மளோட வந்துட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக நிற்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவங்க பயங்கரமாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன சாங் ஏது சாங் என்ன ஸ்டெப்ன்றதை ரிவீல் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ பை தி வே ஹாய், ஹாய்க்கா. கோட்டு போட்டு வந்திருக்கீங்களே. கோட்டு போட்டால் கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தெரியவா, அதுவாசி தான் கோட்டு போட்டு வந்திருக்கேன். உண்மை பேசுகிறவன் தெய்வத்துக்கு ஓகேக்கா ஓகேக்கா. ஸோ வெல்கம் டு ஜிடிஎன். எப்படி இருக்கீங்க கேம்பஸ்? ஏய் இவன் என்ன இன்டர்வியூ எடுக்கிறான்? அது ஏன் வேலைடா அக்கா? இல்லைக்கா நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா எங்களுடைய ஜிடிஎன்ல விஸ்டாரா 26 ரொம்பவே அற்புதமாக, ரொம்பவே அழகாக, ரொம்பவே சூப்பராக நடத்திட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜிடிஎன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் எப்போவுமே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தனியாக தான் அவங்களுக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் நடத்துவாங்க. இங்கே எங்கள் காலேஜில் எல்லாத்துக்குமே கல்ச்சுரல்ஸ் நடத்துகிறாங்கன்னா மொத்தத்துக்கு காரணம் எங்களுடைய ஜிடிஎன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான். நாங்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம். காரணம் எங்களுடைய செக்ரட்டரி சார் எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒரு பசங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, ஒரு பொண்ணுங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, எப்படி பசங்க செக்யூராக இருக்கணும், பசங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்க டேலண்ட்லாம் எப்படிலாம் எக்ஸ்போஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே A to Z எங்கள் காலேஜ் பக்காவாக நொறுக்கி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கல்ச்சுரல்ஸ் எப்படி இருக்கும், மாசாக இருக்குன்றதை நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதான் எங்களுடைய காலேஜை பொறுத்தவரையுமே த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜிடிஎன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் எங்களுடைய கல்ச்சுரல்ஸ் எவ்வளோ மாசாக இருக்க போகுதுன்னு நீங்களும் வெயிட் பண்ணி பார்க்க போகிறீங்க. வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க உங்கள் கல்ச்சுரல்ஸ்க்கு? ஏதாச்சும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்? ஆக்சுவலி வந்து என்னன்னா நாங்கள் ஃபுல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம். ஏன்னா எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை, எங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே கொண்டு வரது தான் ஜிடிஎன்னோடைய வேலை. ஏன்னா இவ்வளோ பெரிய நான் தெளிவாக இவ்வளோ அழகாக பேசுகிறேன்னா தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஜிடிஎன் ஒன்லி. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அட்மிஷன் இஸ் ரெடி. ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி கல்ச்சுரல்ஸ்? புடிங்க பேசுங்க. குட்டாக இருக்குது. எல்லாமே இப்போ பெருசாக பண்ணுறாங்க ஜிடிஎனில். இந்த வருஷம் நாங்கள் டான்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். 5th டீமாக டான்ஸ் ஆடுறோம். நான் வந்து பாருங்கள். ஸோ வந்துட்டு இதில் போட்டிகள்லாம் இருக்கா, இல்லை வந்துட்டு எப்படி ப்ரைஸ்லாம் இருக்கா? ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நிறையா காம்படிஷன் போயிருக்கோம். 20+ காம்படிஷன் போயிருக்கோம். 10+ கப்பு ஜெயிச்சிருக்கோம். இதோட கல்ச்சுரல்ஸுங்கும் போது எல்லாம் சேர்ந்து பண்ணுறனால 1, 2, 3லாம் இல்லை, ஜிடிஎன் தான் 1. நீங்களா சொல்லுங்க, ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி கல்ச்சுரல்ஸ்? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். இன்னைக்கு இது கல்ச்சுரல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவேன்? நாங்கள் ஆடுறது. ஆண்ட்ரியா அக்கா, பிரதீப் அண்ணா, அதெல்லாம் எதுவும் கண்ணுக்கு தெரியலையா தம்பி? ஆண்ட்ரியாக்காக தான் ஆடே வந்திருக்கோம். ஆண்ட்ரியா அக்காக்காக தான் ஆடே வந்திருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஆடும்போது ஆண்ட்ரியா அக்கா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாருமே அதெல்லாம் கழிச்சு ஆடுவீங்க. ஆண்ட்ரியா அக்கா வரும்போது தானே நான் மேடைக்கே வருவேன்ற மாதிரி பையன் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ மற்ற விஷயம் உங்களுக்கு காலேஜில் பிடிச்சதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா? ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எல்லாமே. இல்லை, வெரி ஸ்வீட், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் காலேஜ் பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு? கேம்பஸ் நீட்டாக இருக்கும்க்கா, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் நிறையா, அது மாதிரி குட்டாக இருக்கும். நிறைய பெனிஃபிட்ரி கண்டிப்பாக எல்லாம் இருக்குல்ல. வெரி ஸ்வீட். அமைதியாக இருக்காரு. நீங்கள் பேசுங்க. அங்கிட்டு கொடுத்துட்டேன் நான், எதுக்கு பயந்துக்கிட்டு அப்படிங்கிறீங்களா? இங்கிட்டு யார் நல்லா பேசுவீங்க? இருந்தாங்க சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் விஸ்தாரா 2K26 பற்றி. விஸ்தாரா நாங்கள் டான்ஸ் ஆடுறதே தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு காலேஜில் பிடிச்ச விஷயம் என்னன்றா சொல்வீங்க? காலேஜ்னாலே பிடிக்கும். காலேஜ்னாலே பிடிக்கல. உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் எல்லாம் போய் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரிஹர்சல் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் த கல்ச்சுரல்ஸ். நான் வந்துட்டு ஒரு விஷயம் இந்த காலேஜ் பற்றி கேள்விப்பட்டேன். பொதுவாக வந்துட்டு 3rd இயர் சீனியர்ஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு இந்த கல்ச்சுரல்ஸ் இருக்கும். இப்போ வந்து சின்ன சிறுசுங்களை கூட நாங்கள் உள்ளே சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? This time வந்துட்டு we are just looking forward into it because 3rd இயருக்கு மட்டும் தான் எப்போவுமே நடக்கும் and 3rd இயர் and 2nd இயர் பிசிக்கு மட்டும் தான் நடக்கும். This time காலேஜ் கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ எல்லா இடத்துக்கும் வைக்கலாம் and we have a better chief guest today. ஸோ 10 chief guest கிட்ட இருக்காங்க and we are just looking forward into it. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஃப் கெஸ்ட் தான் யாருன்னு சொல்லுவீங்க? Obviously Andrea ma'am. And obviously ஸ்டைல வந்து obviously Andrea மத்தவங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் 5 இயர்ஸாக இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். 5 வருஷமாவோட இங்கே இருக்கே? இல்லை படிச்சுட்டு இருக்கேன். 3rd இயரில் வந்து அட்டன் பண்ணேன். அடுத்த வருஷம் அட்டன் பண்ணல. இப்போ இந்த வருஷம் அட்டன் பண்ணுறேன். ஆனால் எங்களை பார்த்தா தனித்துவமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே சேர்ந்த மாதிரி அட்டன் பண்ண வைக்கிறாங்க இந்த தடவை. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. வருஷம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஓகே, அது நான் இருக்கும்போது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. போகும்போது அவ்வளோ இருக்குது. பரவாயில்ல, ஓகே, கொடுத்து வச்சிருக்கலாம் கிளம்புறப்பயாதுன்ட்டு. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து பிஎஸ்சி இங்கே தான் படித்தேன், எம்எஸ்சி இங்கே தான் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இங்கே தான் படித்தப்போ வந்து கல்ச்சுரலாக அட்டன் பண்ணியிருக்கோம். பட் இந்த தாட்டி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னா அது வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கு? அந்த அளவுக்கு இருக்கு. சூப்பர், நல்லா பேசுறாரு. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கீர்த்தனா. கீர்த்தனா, அழகான பேர். எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயர்? ஃபாரன்சிக் சயின்ஸ் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கிறீங்களா? இங்கே தான் யூஜியூ படித்தேன். இங்கே தான் கிட்டத்தட்ட 4 வருஷமா இருக்கேன். இது யாரை கேட்டாலும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், 5 வருஷமா இங்கே தான் வாழ்றேன், 10 வருஷமா இங்கே தான் வாழ்றேன். இங்கே லிவிங்ஸ்டனா இருக்கீங்களா? சரி, நீங்க எவ்வளோ எக்ஸைட்டா இருக்கீங்க ஃபார் திஸ் கால்? சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் போன வருஷம் என்னால் அட்டன் பண்ண முடியல என்னோட ஃபைனல் ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டதுனால. ஸோ இந்த இயர் எப்படியும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஓகேவா? சரி, பேசு. இந்த வருஷம் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், அட்டன் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. ஸோ ஆனால் ஜாலியாக கிளிகிளிப்பான்ட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீஃப் கெஸ்ட் தான் யாருன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு? மோஸ்ட்லி எவ்ரி ஒன் ஆண்ட்ரியா மேம். ஆண்ட்ரியா மேம், இன்னைக்கு நீங்கள் வாங்க, உங்களோட ஃபேன் பேஸ் ஃபாலோயிங்கை மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் 2 பேரும் வாங்க இங்கே. சொல்லுங்கள், நீங்கள் எந்த சீஃப் கெஸ்ட்காக யூ லுக்கிங் ஃபார்வர்ட் த மோஸ்ட்? நாங்களும் ஆண்ட்ரியா மேம்.
சரி ஓகே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் ஹவ் வாஸ் தி ஃபீல்? நல்லா இருக்கு. இந்த ஒரு வாரத்துல பேசினா மைக் மாட்ட எடுத்து அந்த ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். 12th வரைக்கும் பப்ளிக் அது அந்த டென்ஷன்ல இருந்தோம். இப்போ நான் எவ்வளவு மார்க் 12th 458 தான். எத்தனைக்கு 500க்கா? 600க்கு. 600க்குன்னா இவ்வளோ படிக்கிறாங்க இப்போலாம் பசங்க. நான்லாம் பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். நான் எதுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. அந்த பிள்ளை என்ன ஊதாப்பூ கலர் வாங்குங்க. ஸோ ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் த கல்ச்சுரல்ஸ்? கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம், அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் ட்ரெஸ் தான் அப்போ உங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம்லயா இருக்கும். யூனிஃபார்ம் போடல நீ. ஓ மை காட், என்ன சொல்ற? எது யூனிஃபார்ம்? இதுல யாராச்சும் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்களா? பின்னாடி ஏய் டெய்லி யூனிஃபார்ம் தான். கொடுங்க அது, வாங்க மைக்கை விட்டுட்டு கொடுங்க. எல்லா Our HOD is there, you can ask him. யாரு HOD சார்? HOD சார் வாங்குங்க. There's been a lot of complaints, okay? Why are you like forcing them to wear uniforms to college? Actually, the thing is that today it was cultural, but for him we supposed to made available for interview, so that's why I made him to come in color. But why is it mandatory to wear uniform, sir? No pavam, no college life. Okay, here after it will not be done. It's fine. I'll make it. Thank you so much. How excited are you as a staff for the culturals? Yes. No, I'm actually working head for Department of Forensic Science, and like cultures also we are. Culturals also let them enjoy. We don't have any other They can, choice. they can. They can enjoy. Thank you, sir. Thank you so much. Thank you. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஆர்டிஸ்ட் இன்னைக்கு ரொம்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கீங்க? கென்னா. ஐயோ, கென்னு வரலன்னு கேள்விப்பட்டேனே. ஐயோ இல்ல எங்க கிரஷ் அவர்தான் வரணும். அவர்தான் வரலன்னு கேள்விப்பட்டேன்டா. கோவப்பட்டு என்ன வந்திருக்காராம் ஜாலியா? எங்களுக்கு என்ன வேணும்? சரி ஓகே சார். எந்த வருமா? அப்ப நான் வந்திருக்க ஜாலியா இல்லையா? நான் கிளம்பி போட்டா? நீங்க வரேன்னு கிட்ட சொல்லவே இல்லையா? பாருங்க இப்பதான் பாக்குறீங்களா? நான் வந்துட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்ட சொல்லிருக்கேன் நான் வரேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க பசங்க. வேற எதுக்கிட்ட. பை தி வே thank you so much. Please enjoy your culture. இல்லை அது டேரக்டர்ஸோட விஷயம் தான் அது. ஸோ அவங்க பார்க்குறது தான். ஸோ நம்ம அப்படியே போகிற போக்கில் அப்படியே போவோம் அப்படிங்கிற போகிறது தான். ஸோ அப்டேட்டாக ஜெயிலர் 2 இருக்குது. புரிஞ்சுக்கிறதுனால அது மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் ராவடின்னு ஒரு படம் பண்ணுறோம், ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறோம். இவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸோட கதை. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அது ஒரு போது. அப்புறம் டிட் ஸ்மால் ரொம்ப சின்ன ஒரு பாட்டு கருப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வரும். ஸோ எல்லாமே ரிலீஸ் தான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த கடைசி கேள்வி நான் கேட்டே ஆகணும். இல்லை பசங்க என்னை வச்சு செஞ்சுடுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைங்க, தலைவரை யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து தலைவரை தான் பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு நாளுமே எப்போ இருக்கும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அவர் நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன இவர் நம்மளை இவ்வளோ தாங்குறாரு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். GTN வா 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டுத்தாக்கா பாடிடலாம் மேடம், பாடிடலாம். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். போட்டு தாக்கிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க இந்த நேரத்தில் ஒரு சொல்லி ஆகணும். திண்டுக்கல்ல வந்து என்ன ஃபேமஸ்ன்னு இப்போ இன்டர்வியூ கேட்டாங்க. நான் சொன்ன திண்டுக்கல்னாலே ஃபேமஸ் தான். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நகரம் வந்து திண்டுக்கல். கரெக்டா? முக்கியமா சாப்பாடு, அதுக்கப்புறம் நல்ல கோயில் ஸ்தலம். அதை தாண்டி திண்டுக்கல்னாலே எங்கள் அண்ணையா, எங்க ஐயா யாரு, டாக்டர் ரத்தினம் ஐயா. எங்க ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க எங்க ஐயாக்கு. அதாவது 2 வருஷம் முன்னாடி அவரை நான் மீட் பண்ணேன். திண்டுக்கல் மாரியம்மன் கோவிலில் மீட் பண்ணேன். கடவுளை கடவுளை என்ன கோயிலுக்கு என்னென்ன சிறப்பு பண்றாரு ஐயா. அந்த இந்து கோயிலுக்கு மட்டும் இல்லை, தர்காக்கும் சரி, சர்ச்சுக்குமே சரி, எல்லாருக்குமே இங்கே ஆட்டோ ஸ்டாண்டுக்கெலாம் வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த காலேஜில் நீங்கள் படுறது ரொம்ப ரொம்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நேரத்தில் ஐயாவோட சன்ஸ் ஐயா துரை அவருக்கும் வெங்கடேஷ் பிரதருக்கும் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க, நல்ல வெயிட்டா கொடுங்க. நன்றி.